ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால தான் மாற்றம் வரும், அந்த ஹீரோ பேரை சொல்லலை, காமனாக சொல்கிறாங்க. நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொன்னக்கூடிய மீனிங் என்னன்னா, இந்த ஹீரோ நான் சூப்பராக பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா, ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கிட்ட இருக்குது. இப்போ அருகில் இருக்குது கேரளா, அங்கேயே அரசியல் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது, எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது, இங்கே கூடுதலாக இருக்குது. இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாற்றிட்டார்னா ரியல் ஹீரோ வரந்தவர் ரியல் ஹீரோவாக ஆகிட போகிறாரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோ இன்னும் இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்லக்கண்ண அவர்கள். இந்த இடத்துல இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும், மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அப்போ அவர் ஹீரோவா? ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். அது 30 லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா, ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்து தானே பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும். என் தம்பி சொல்கிறதுல இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். தனி மனிதனில் இல்லை மாற்று, முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று. நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. நான் இருப்பேன் போயிடுவேன், ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை இருக்கணும். ஏன்னா அது அப்படியே இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு, பேசுகிறது அமீர் ஆதம் பாவா சீமான் ஏன் பார்க்குறீங்க, நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கணும்னு பாருங்கள். அதை பாருங்கள். அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க, அதுதான் சரியாக இருக்கும். நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இப்போ மாற்றம்ங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க. அது ஒரு அரசியலான வாழ்த்துக்கள் முதல் படியாக இருக்கலாம். இல்லை தம்பி ஆமாம், அதுக்கு இல்லை அது ஒரு வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில் வரும், அது வரலாறாக மாறும். தம்பி லாரன்ஸு செய்யும் போது அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது. அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு வாழ்த்துவேன். மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதற்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். அவர் நிறைய செய்கிறாரு, நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய செய்கிறாரு. அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லல்ல, செயல்னு நாங்கள் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே அந்த சிந்தனை வரணும், அவருக்குள்ளே வரணும். அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும். கேள்விகள் பிறக்கும்போது தான் பதில் தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு வரும். அதெல்லாம் கேட்குறதுக்கே அஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிரும். அப்புறம் தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர், சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.